ஒரு அறிமுக நடிகை நம்பர் 1 டைரக்டரை குற்றம் சாட்டினார். அதன் பிறகும் அவர் ஒரு முன்னணி கதாநாயகியாக உயர்ந்தார். கிட்டத்தட்ட கண்ணீருடனே பத்திரிகையாளர்களை சந்தித்து பாலச்சந்தர் மீது குற்றச்சாட்டை சொன்னார். அவப்பெயரை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். அவ்வளோ பெரிய இயக்குனர் இப்படி செய்வார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன மோசடி பண்ணிட்டார் பாலச்சந்தர். எங்களை தெற்றுப்பல்லழகி என்று கூட ரசிகர்கள் செல்லமாக அழைப்பதுண்டு. யூனிக்கான ஆக்ட்ரஸ் தான் சித்தாரா. அதாவது நான் பட வாய்ப்புக்காக யார் கூடவும் படுக்கவும், பணத்துக்காக பணம் எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் கவர்ச்சியாக நடிக்க மாநிலம் திருவனந்தபுரத்தில் கிளிமானூர் என்ற அழகிய சிற்றூரில்தான் சித்தாரா பிறந்தார். இவரை போன்ற குடும்ப பாங்கான பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று 90களின் இளைஞர்களை ஏங்க வைத்த கனவு தேவதை சித்தாரா கடைசி வரை யாரையுமே திருமணம் செய்யாமல் இந்த 51 வயதிலும் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதற்கான காரணத்தையும் இந்த வீடியோவில் பின்னர் சொல்கிறேன். என் பேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். திரைக்கூத்து சேனல் நேயர்களே, நான் பல சேனல்களையும் கொடுக்குற பேட்டிகளை பார்க்க வசதியாக என்னுடைய ட்விட்டர், அதாவது எக்ஸ் ஐடி வித்தகன் 86045 நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒரு அறிமுக நடிகை நம்பர் 1 டைரக்டரை குற்றம் சாட்டினார். அதன் பிறகும் அவர் ஒரு முன்னணி கதாநாயகியாக உயர்ந்தார். இதுதான் இன்றைக்கி கண்டென்ட்டு. அவங்க யாருன்னா, எந்த கிசுகிசுவிலும் சிக்காத கண்ணியமான நடிகையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்தாரா. இவங்களை தெற்றுப்பல்லழகி என்று கூட ரசிகர்கள் செல்லமாக அழைப்பதுண்டு. தமிழ் சினிமாவின் தனித்துவமான நடிகைகள், யூனிக் ஆக்ட்ரஸஸ்ன்னு பார்த்தாக்கா மிக சிலர் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட யூனிக்கான ஆக்ட்ரஸ் தான் சித்தாரா. அதாவது நான் பட வாய்ப்புக்காக யார் கூடவும் படுக்கவும் மாட்டேன், பணத்துக்காக பணம் எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் கவர்ச்சியாக நடிக்கவும் மாட்டேன் என்ற கொள்கையில் உறுதியாக இருப்பவர் தான் சித்தாரா. 1973ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி சித்தாரா பிறந்தார். அடுத்த மாதம், அதாவது ஜூன் மாதம் 30ஆம் தேதி வந்தால் சித்தாராவுக்கு 52 வயது ஆகப்போகிறது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் கிளிமானூர் என்ற அழகிய சிற்றூரில்தான் சித்தாரா பிறந்தார். இவரை போன்ற குடும்ப பாங்கான பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று 90களின் இளைஞர்களை ஏங்க வைத்த கனவு தேவதை சித்தாரா கடைசி வரை யாரையுமே திருமணம் செய்யாமல் இந்த 51 வயதிலும் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கேரளாவின் பிரத்யேக நடனமான மோகினி ஆட்டத்தை முறைப்படி கற்றுக்கொண்டவர் சித்தாரா. பள்ளி படிப்பு படிக்கும்போதே பயின்றிருக்கிறார். அப்படி பள்ளி ஆண்டு விழாவில் இவர் மோகினி ஆட்டம் ஆடியதை பார்த்த ஒரு பிரபலம்தான் இவரை சினிமாவுக்கு அழைத்து வந்தவர். அந்த பிரபலம் யாருன்னு சொன்னால், இசைஞானி இளையராஜாவின் குரு இசையமைப்பாளர் வி தட்சிணாமூர்த்தி. அந்த காலத்தில், அதாவது அது 1986ஆம் ஆண்டு, காவேரி அப்படிங்கிற மலையாள படத்துக்கு பிரதான இசையமைப்பாளராக வி தட்சிணாமூர்த்தியும், அவருக்கு துணை இசையமைப்பாளராக இளையராஜாவும் பணியாற்றிய அந்த காவேரி படத்துக்கு நாயகி, ஹீரோயின் கிடைக்காம தேடிக்கொண்டிருந்தாங்க அந்த படத்துடைய டைரக்டர். இந்த பெண்ணின் மோகினி ஆட்டத்தை பார்க்க நேர்ந்த தட்சிணாமூர்த்திக்கு
இவர் ஒரு சிறந்த நடிகையாக வருவார் என்று மனசுக்குள் மின்னல் அடித்திருக்கிறது. அவர் அந்த படத்தின் டைரக்டர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு டைரக்டர் கூட்டிக்கிட்டு சித்தாரா வீட்டுக்கு போய் நடிப்பதற்கு, மகளை நடிக்க வைப்பதற்கு சித்தாராவின் அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க. சித்தாராவின் அப்பாவுக்கு மகள் நடிகையாவதில் விருப்பம் இருக்கவில்லை. சித்தாராவுக்கே கூட அந்த விருப்பம் ஆரம்பத்தில் இருக்கவில்லை. தான் ஒரு டாக்டர் ஆகணும் என்று தான் அவர் ஆசைப்பட்டிருக்கிறார். இந்த படத்தோட டைரக்டரும் இசையமைப்பாளர் தட்சிணாமூர்த்தியும் சேர்ந்து சித்தாரா படித்த பள்ளி, அது ப்ரீ யூனிவர்சிட்டி ஸ்கூல்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், அந்த பள்ளியின் முதல்வர்கிட்ட போய், பிரின்ஸிபல் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, இந்த பொண்ணு ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணுறாங்க, இவங்க நடிகையானால் உங்கள் பள்ளிக்கே பெருமை தேடி தருவாங்க என்று சொல்லியிருக்காங்க. பள்ளி முதல்வரும் சித்தாராவையும் அவங்க அப்பாவையும் அழைத்து, பல பேர் நடிப்பதற்கு வாய்ப்பு தேடி அலையிறாங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் நடிக்க வாய்ப்பு வர்றது கிடையாது. உங்கள் மகளை வாய்ப்பு தேடி வந்திருக்கு, அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காரு. சித்தாரா சொன்னாங்க, நான் ஷூட்டிங்க்கு போயிட்டேனாக்கா நான் எப்படி சார் ஸ்கூலுக்கு வர முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது பள்ளி முதல்வர் சொல்லியிருக்காரு, பள்ளியினுடைய கோடை விடுமுறை வரும் இல்லையா, சம்மர் வெக்கேஷன், அந்த சமயத்தில் ஷூட்டிங் வச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ விடுமுறைனால் 50 நாள் வரும், உங்களுக்கு ஷூட்டிங் ஒரு 20 நாள் தான் இருக்கும், அதனால் நீ தாராளமாக உன்னுடைய படிப்பு ஒன்றும் ஸ்பாயில் ஆகாது, நீ நடிமா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அதை அடுத்து சித்தாரா நடிக்க சம்மதித்தார். அந்த காவேரி திரைப்படம் 1986ஆம் ஆண்டு வெளிவந்து ஒரு வெற்றி படமாகவும் ஆனது. முதல் படத்திலேயே மம்முட்டி, மோகன்லால் போன்ற நெடுமுடி வேணு உள்ளிட்ட பெரிய நடிகர்களுடன் சேர்ந்து நடித்திருந்தார். ஒரு சில மலையாள படங்கள் நடித்திருக்கிறார். தமிழில் 1989ஆம் ஆண்டு தனது புது புது அர்த்தங்கள் படத்தின் மூலம் சித்தாராவை கதாநாயகியாக்கியவர் இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர். அது படம் ஒரு டபுள் ஹீரோயின் சப்ஜெக்டு. கீதா ஒரு ஹீரோயின், சித்தாரா இன்னொரு ஹீரோயின். இந்த படத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான கேரக்டர், தன்னுடைய நடிப்பாற்றலை மிக அழகாக வெளிப்படுத்தியிருப்பாங்க சித்தாரா. அந்த படத்தின் பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட்டு. இன்றைக்கும் கூட பல பேரும் விரும்பி கேட்கிற பாடல்களில் அந்த புது புது அர்த்தங்கள் பாடல்களும் உண்டு. அந்த படம் ரிலீஸ் ஆன உடனேயே சித்தாரா அந்த படத்தை பார்த்துவிட்டு கோபம் கொப்பளிக்க கிட்டத்தட்ட கண்ணீருடனே பத்திரிகையாளர்களை சந்தித்து பாலச்சந்தர் மீது குற்றச்சாட்டை சொன்னார். அது என்னன்னா, அந்த படத்தில் கதைப்படி ஒரு வில்லனின் மனைவியாக இருப்பாங்க சித்தாரா. அந்த வில்லன் பணத்துக்காக தன் மனைவியையே அரைகுறை ஆடைகளுடன் கேபரே டான்ஸ் ஆட சொல்லுவான். அந்த கதாபாத்திரம் கணவனின் வற்புறுத்தலுக்காக, அந்த பெண்ணுக்கு வேறு ஆதரவு அப்பா அம்மா யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால் கணவனின் வற்புறுத்தலுக்காக ஒரு குட்டையான ஷர்ட்டும் குட்டை பாவாடையும் போட்டுக்கொண்டு மற்ற அந்த கேபரேக்கு இருக்கிற பார்வையாளர்கள் முன்னிலையில் கவர்ச்சி நடனம் ஆட வேண்டிய கேரக்டர் அது. அந்த பாடல் காட்சியின், கேபரே டான்ஸ் காட்சியின் ஷூட்டிங்கின் போது ஒரு குட்டை ஷர்ட்டும் குட்டை பாவாடையும் சித்தாரா கையில் கொடுத்து இதை போட்டுக்கிட்டு டான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்ததும் கொதித்து போன சித்தாரா, ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எவ்வளவு பணம் கொட்டி கொடுத்தாலும் நான் கவர்ச்சியாக நடிக்க மாட்டேன் என்ற கொள்கை உடையவங்க சித்தாரா என்று. அதனால் இந்த குட்டை ஷர்ட்டும் குட்டை பாவாடையும் போட்டுக்கிட்டு என்னால் நடிக்க முடியாது என்று மறுத்திருக்கிறார். அப்போ டைரக்டர் பாலச்சந்தர் சொல்லியிருக்காரு, இந்த கதைப்படி அப்படி ஆடணும், அப்படி ஆடிட்டு ரூமுக்குள்ளே போய் கட்டிலில் படுத்துக்கிட்டு அழணும், இதுதான் அந்த கதாபாத்திரத்தின் மேலே ரசிகர்களுக்கு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணும்
என்று காட்சிக்காக இந்த கவர்ச்சி ஆடை அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது சித்தாரா சொன்னாங்க, நீங்கள் இதை என்னை புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும், இது போல் கவர்ச்சி ஆடை அணிந்து நான் நடிக்கணும்னு நீங்கள் முதல்லையே சொல்லியிருந்தால் நான் இந்த படத்தில் கமிட்டே ஆகியிருக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு இந்த காட்சி, இந்த வாக்குவாதம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சித்தாராவை வச்சு நிறைய காட்சிகள் ஷூட் பண்ணிட்டார் பாலச்சந்தர். எனவே அன்றைய தினத்தில் கோபத்துடன் பேக்கப் செய்து விட்டார் பாலச்சந்தர். அதன் பிறகு கவர்ச்சி நடனங்கள் மட்டுமே ஆடிக்கொண்டிருந்த ஒரு பெண், அதாவது சித்தாராவின் உடல் அமைப்பை ஒத்திருந்த அந்த பாடி ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி இருந்த இன்னொரு கவர்ச்சி நடன பெண்ணை கூட்டிகிட்டு வந்து, சித்தாராவுக்கே தெரியாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டு கூட்டிகிட்டு வந்து அந்த குட்டை ஷர்ட்டு குட்டை பாவாடையெல்லாம் போட்டு அந்த கவர்ச்சி நடனத்தை ஆட வச்சு லாங் ஷார்ட்ஸ் எடுத்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த ஷார்ட்ஸ்லாம் அந்த டான்ஸ் சீன் முடிஞ்சதுக்கு பிறகு சித்தாராவை கூப்பிட்டு சில முகபாவங்களை, கோபப்படுவது, கண்ணீர் சிந்துவது, கலங்குவது, அந்த மாதிரியான முகபாவங்களை கொடுத்து க்ளோஸ்அப் ஷாட்ஸ் எடுத்திருக்காரு சித்தாராவை. அதன் பிறகு அந்த கவர்ச்சி நடன பெண் அவள் ஆடியதை லாங் ஷாட்டில் காமிச்சிட்டு சித்தாராவுடைய முகபாவனைகளை க்ளோஸ்அப்பில் இது மாறி மாறி வரும். அந்த சீனில், அந்த பாட்டு டான்ஸ், அந்த கேபரே சீனில் மாறி மாறி வரும். அதை பார்க்குற ரசிகர்களுக்கு சித்தாரா தான் அந்த மாதிரியான கவர்ச்சி உடைகளை போட்டுக்கிட்டு கேபரே டான்ஸ் ஆடியிருக்காங்க என்பது மாதிரி ஒரு தோற்றம் விட்டது. இதை அது வரைக்கும் அவங்க தான் நடித்த படத்தை அவங்க ப்ரீமியர் ஷோலாம் எதுவுமே அவங்களுக்கு போட்டு காமிக்கலை. ஸோ படமே ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு ரசிகர்களோடு ரசிகையாக தான் சித்தாராவே அந்த படத்தை பார்த்துருக்காங்க. பார்த்து கொதிப்படைஞ்சு போய் பத்திரிகையாளர்கள்ட்ட குமரி தீர்த்து விட்டார். என்ன மோசடி பண்ணிட்டார் பாலச்சந்தர், இந்த மாதிரி எனக்கு நான் தான் கேபரே டான்ஸ் ஆடினேங்கிற மாதிரியான ஒரு அவப்பெயரை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். அவ்வளோ பெரிய இயக்குனர் இப்படி செய்வார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று குமரி தீர்த்து விட்டார். இது எல்லா மீடியாவிலும் செய்தியாக வந்தது. அப்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க இந்த படத்தில் தான் தமிழில் அறிமுகமே ஆகியிருக்காங்க, பாலச்சந்தர் ஒரு இயக்குனர் சிகரம், அன்னை தினத்தில் அவர் தான் நம்பர் 1 டைரக்டர். ஒரு நம்பர் 1 டைரக்டரை பகைத்து கொண்டு ஒரு அறிமுக நடிகை வளரவே முடியாது, இந்த ஒரு படத்தோடு இவங்க சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு பத்திரிகைகளில் எழுதினாங்க. ஆனால் நடந்ததே வேறு. புது அர்த்தங்கள் ரிலீஸ் ஆனது 1989ஆம் வருஷம். ஆனால் அதுக்கு அடுத்த ஆண்டில் 1990 ஆண்டில் சித்தாரா நடிப்பில் 5 தமிழ் படங்கள் வெளிவந்தன. அந்த 5 படங்களில் ஒன்று இவர் குற்றம் சாட்டிய அதே கே பாலச்சந்தரின் ஒரு வீடு இரு வாசல் படம் என்பது கூடுதல் ஆச்சரியம். பாலச்சந்தர் இயக்கி 1990 வெளிவந்த ஒரு வீடு இரு வாசல் படத்தில் ஒரு கெஸ்ட் ரோலில் நடித்திருப்பார் சித்தாரா. இதன் மூலமாக என்ன தெரிய வருதுன்னா, தான் செய்த தவறை பாலச்சந்தரே உணர்ந்திருக்கிறார். அதனால்தான் சித்தாரா மேலே அவர் கோபப்படலை. அதுக்கு பிறகும் சித்தாராவுக்கு தன் படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் கொடுத்து நடிக்க வச்சுருக்காருன்றதை நம்மால் புரிஞ்சிக்க முடியுது.